தமிழகத்தில் ஆதிகாலம் தொட்டே குற்றச்சம்பவங்கள் பல நடந்துட்டு வரும். ஒரு வீட்டில் போனோம்னா அங்கே இருக்கிற பொருட்களை ஃபுல்லாக களவாடுற பொருட்கள் களவாணித்தனம் பண்ணுறவங்களாம் நிறையா இருப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு திருடங்க போய் அந்த வீட்டில் இருக்கிற பொருளை ஃபுல்லாக திருடிட்டு போயிட்டாங்க. திருடிட்டு போன பின்னாடி அந்த வீட்டில் ஒரு முக்கியமான பொருளை அந்த வீட்டு வாசலில் வச்சுட்டு மன்னிப்பு கேட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு திருடுங்களா? இவை செய்யறதே திருட்டுத்தனம். அந்த திருட்டுத்தனத்தில் என்னடா அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு விமர்சனமாக வந்துருக்கு. என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, அந்த திருட்டு சம்பவம் நடந்த வீடு யாருன்னா ஒரு இயக்குனர் வீடு. அதுவும் தமிழ் பட பிரபலமான இயக்குனர் வீடு. அந்த இயக்குனர் வீட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காக்கா முட்டை அப்படிங்கிற ஒரு படத்து மூலம் எல்லாத்துக்கும் பிரபலமான ஒரு இயக்குனர் தான் மணிகண்டன். இந்த மணிகண்டன் ஒரு தேசிய விருது வாங்கியவர். அந்த தேசிய விருது எதுக்கு வாங்கினார்னா, கடைசியில் எடுத்த கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்துக்காக அவர் தேசிய விருது வாங்கினார். தேசிய விருது வாங்கினது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு பல பேருடைய ஒரு நல்ல ஒரு டைரக்டர் அப்படிங்கிற ஒரு முத்திரையோட இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே குற்றமே தண்டனை, ஆண்டவன் கட்டளை அப்படிங்கிற படம்லாம் எடுத்திருக்காரு. அதுக்கெல்லாம் வராத பேர் இந்த ஒரு கடைசி விவசாயி படத்துக்காக அவருக்கு கிடைச்சிருக்கு. காக்கா முட்டை படத்துக்காக சிறந்த திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக தான் அவர் தேசிய விருதே வாங்கினார். அவர் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உசிலம்பட்டியில் இருக்காரு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தான் அவர் வீடு இருக்கு. அந்த வீட்டில் என்ன இருக்குன்னா, ஒரு திருடர்கள் அந்த வீட்டில் போய் யார் வீடுன்னே தெரியல, அவங்க உள்ளே பூந்துட்டாங்க. உள்ளே பூந்து திருட்டு சம்பவத்தில் இறங்கியிருக்காங்க. அப்போ அந்த வீட்டில் என்னென்ன போயிருக்குன்னா, ஒரு 5 பவன் நகை அடிச்சிட்டாங்க. 5 பவன் நகை மட்டும் இல்லாமல் 1 லட்ச ரூபா இருந்திருக்கும் போலக்கு 1 லட்ச ரூபா தூக்கிட்டாங்க. அதோட பார்த்துருக்காங்க, நல்லா ஒரு வெள்ளி பொருள் இருந்திருக்கு. வெள்ளி பொருளை பார்த்தோம்னா, ஏதோ வெள்ளி இருக்குடா, இதையும் சேர்த்து தூக்குறான்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. மொத்தம் அங்கே பரபரப்பாயிடுச்சு. என்னடா ஒரு பிரபலமான ஒரு டைரக்டரு, அது காக்கா முட்டை தனுஷ் தயாரிப்பில் வர அந்த படம் எடுத்திருந்தாங்க. ஒரு தேசிய விருது, அது ஜனாதிபதி கையில் ஒரு தேசிய விருது வாங்கணும், ஒரு டைரக்டர் வீட்டில் போய் ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசப்பட்டது. அதே மாதிரி செய்தித்தாளும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த நியூஸ் பரபரன்னு வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அதோட மட்டும் இல்லைங்க, அந்த வெள்ளி பொருள் தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளி பொருள் என்னன்னா, அந்த ஜனாதிபதி கையால் அந்த கடைசி விவசாயி படத்திற்காக வாங்கிய அந்த தேசிய விருதுக்கான மெடல். இந்த மெடலும் சேர்ந்து அந்த திருடர்கள் களவாடிட்டு போயிட்டாங்க. கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்துக்காக அவரோட உழைப்பை விளைய போட்டார். அந்த படத்தை பார்த்தாலே அவ்வளவு ஒரு அருமையான படம், எல்லாரும் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு விவசாயியுடைய ஒரு சிக்கல்களை அந்த படத்தில் அழகாக சொல்லியிருப்பார். அப்படி ஒரு டைரக்டருடைய ஒரு வழியை இவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யார்? இந்த திருடர்கள் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக செய்தித்தாள்கள், இணையதளங்கள், டிவி எல்லாத்துலேயும் பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. இது எல்லா இடத்துலையும் பல டைரக்டர்களுக்கு ஐயோ என்னடா டைரக்டர் வீட்டிலே கலவன்ட்டாங்க, மற்ற விடாதான் தான் பரவாயில்ல, டைரக்டர் வீட்டிலே அடிச்சிட்டாங்க பணத்தை அப்படின்னு சொல்லிக்கிற டயத்தில் அன்று ஒரு வழக்கு பதிஞ்சிருக்கும்போது அங்கே வழக்கு கொடுத்துறாங்க. யாருன்னா, மணிகண்டன் என்ன பண்ணிட்டார், உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் இப்படி உன்னுடைய வீட்டில் இப்படி 5 பவன் நகை மற்றும் ரொக்க பணம், இப்படி தேசிய விருதுக்கான மெடல் எல்லாத்தையும் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துட்டாரு. அந்த வழக்கை வச்சு இவங்க விசாரணை, தீவிர விசாரணை, யாராதுன்னு சொல்லி தீவிர விசாரணை போலீஸ் மேற்கொண்டு இருக்கு. இந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா, காலையில் போய் வீட்டு முன்னாடி பார்க்குறாரு, ஒரு பேப்பர் இருக்குது. யார்? மணிகண்டன் இயக்குனர் மணிகண்டன் முன்னாடி ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் போய் எடுத்து பிரித்து பார்த்தா அதில் மெடல். எந்த மெடல்னா, இவர் தேசிய விருது வாங்கினார் பார்த்தீங்களா ஜனாதிபதி கையில், இவர் கடைசி விவசாய படத்துக்கு, அந்த தேசிய விருதுக்கான மெடல் அந்த பேப்பரில் இருக்குது. அந்த பேப்பர் மட்டும் இல்லைங்க, அங்கே ஒரு வாசகத்தை எழுதியிருக்காங்க. அங்கே தான் ட்விஸ்டே, யாருமே செய்யாதது. அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, இது உங்கள் உழைப்பு, அவ்வளோதான். ரெண்டே வரி எழுதி அந்த மெடலை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த திருடர்களுக்குள்ளேயும் ஒரு உழைப்பு பற்றி அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது உசிலம்பட்டி பதில் மட்டும்தான் நடக்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் பல பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. இது என்னன்னா, அதை ஒரு அந்த திருட போகும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவியா அப்படின்றது அவனுக்கு அது வழி தெரியும் போல இருக்கு. அதனால தான் என்ன பண்ணுறீங்க, இந்த கடைசி விவசாயி படத்துக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்து ஒரு விவசாயியுடைய வேதனை எடுத்து அதை படத்தை ரிலீஸ் பண்ணி அது மூலம் கஷ்டப்பட்டு அவர் தேசிய விருது வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு தெரிஞ்ச பின்னாடி அவருடைய உழைப்பு எதுக்கு, அவருடைய பணம் வேணும். அவருடைய உழைப்பினால் வந்த உழைப்பு தானே. அவர் கஷ்டப்பட்டு அந்த படத்துக்கு வேலை பார்த்து அது கிடைச்ச பணத்தை வச்சு தான் அது நகை வாங்கியிருப்பார்.
அந்த 1,00,000 ரூபா போய் அடுத்த வீட்டில் போய் களவாண்டு வந்து திருடிட்டு வந்து ஏமாத்திட்டு வந்து வச்சிருக்க மாட்டார். அதுவும் அந்த உழைப்பினால் வந்த பணம் தான். அந்த உழைப்புக்கான அந்த நகைகள் வேணும், பணம் வேணும். ஆனால் அவருடைய உழைப்பில் வந்த அந்த திருடங்களுக்கு பார்த்தாலும் இது தெரியும். அந்த உழைப்பில் வந்த அந்த மெடல் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அந்த மெடலை கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு திருடிக்கலாம், நல்ல திருடங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிருக்காங்க. ஏன்னா அவருடைய உழைப்பினால வந்த மெடலை வந்து வீட்டு வாசலை வச்சு மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, இந்த திருடிங்க கூட ஒரு மனசோட இருக்காங்க அப்படின்றாங்க. மனசோட இருக்கிற திருடிங்கன்னா அந்த பணம் அந்த நகை ஃபுல்லாக அவர் உழைப்பில் தானே வாங்கியிருப்பாரு. இத்தனை படம் காக்கா முட்டை எடுத்திருக்காரு, குற்றமே தண்டனை எடுத்திருக்காரு, ஆட்டர் கட்டில் எடுத்திருக்காரு, கடைசி 4 படங்கள் எடுத்திருக்காரு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு எடுத்திருக்காரு. இத்தனை எடுத்த அவருக்கு அவன் வீட்டில் பார்த்தோம்னா ஒரு 5 ரூபாய் நகையும் 1,00,000 ரூபா இருந்திருக்கு. அதுவும் அவர் உழைப்பில் தானே வந்திருக்கு. அப்போ அவர் உழைப்பில் இருக்கிற பணத்தை திருடலாம், ஆனால் அந்த உழைப்பில் வந்த மெடலை திருடக்கூடாது அப்படிங்கிறதா? இல்லை அந்த மெடலை கொண்டு போய் நம்ம எங்கேயாச்சும் போய் அடகு வச்சுட்டா இல்லை வித்துட்டா ஏதாவது பண்ணிட்டா மாட்டிக்கிறோம், போலீஸில் மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு பயமா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு பணம் நகைனா எப்படியாச்சும் ஒரு வெளியில் சரி பண்ணிடலாம். ஆனால் அந்த மெடலை போய் எங்கே கொடுப்பீங்க? ஏதோ ஒரு கடையில் போய் கொடுத்தா அது உருக்க தான் செய்யணும். உருக்கணும்னா அதில் ஏதாச்சும் ஒரு மாட்டிக்கிட்டோம்னாக்க, தேசிய விருது வாங்கின ஒரு மெடல் எப்படி வந்துச்சுன்னு மாட்டிக்கிட்டா பல சிக்கல்கள் வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் யோசித்துருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்து இவங்க தேசிய விருது போயிடுச்சுன்னா, சரி எதுக்குப்பா வம்பு, நம்மளுக்கு தேவையா, நம்ம போய் மாட்டிக்கிட்டு போலீஸில் மாட்டுறதுக்கு அந்த விருது அந்த ஆள்கிட்டே கொடுத்துருவோம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவருடைய உழைப்பு எங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறவன் யாருமே திருட மாட்டேன். பல வீடுகளில் வந்து அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரித்து வச்சுக்க நகைகள் பணங்களை தான் களவான்றேன். இவங்கிட்ட போய் நம்ம வந்து உழைப்புக்கு வந்து மரியாதை கொடுக்கிறான்றது எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து தீவிரமாக இருக்காங்க. இந்த திருடங்களை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படி சொல்லி வலைவீசி தேடிக்கிருக்காங்க. இதில் என்னன்னா ஒரு மணிகண்டனுக்கு வந்து ஒரு மனசு வந்து கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு வந்து உழைச்ச அந்த மெடல் வந்துருச்சு, நம்ம தேசிய விருது வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருக்கு ஆறுதலாக இருக்கு. ஏன்னா மெடலையும் கொண்டு போய் ஊருக்கு எதாவது பண்ணிட்டேன்னு வச்சுங்க, அந்த மெடலே வந்து அட்ரஸ்லாம் ஆயிடும். அதனால் இன்னைக்கு வந்து கிடைச்சது ஒரு ஆறுதல் தான். இருந்தாலும் அவர் உழைப்பில் வந்த நகைகள் நிறையா போச்சு. இன்னைக்கு தான் தமிழகத்தில் பலது வந்து பேசப்படுது. திருடங்க வந்து மனசாட்சியோடு வந்து கொடுத்துட்டாங்கன்ட்டு. ஆனால் மனசாட்சின்றதை விட அந்த அவங்க வந்து மெடலை வந்து வெளியிடத்தில் போய் நம்ம கொடுத்த மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து கொடுத்துருக்கலாம்.